ஸ்டாலின் ஓரணின்றாரு, விஜய் வந்து வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்றாரு. உங்களுக்கு ஏதாச்சும் அணி இருக்கா? குறிப்பா நீங்க புரட்சிகரமா பேசினாலும் ஒரு சில விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க. குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மாநாடு, ஆடு மாடுகள் மாநாடு பத்தி பேசினாரு. இது ஒரு குலக்கல்வியை வந்து ஊக்குவிக்கிற வகையில கூட இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்லாம் விமர்சனம் பண்றாங்க. இந்த விமர்சனத்தெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கீங்க? வணக்கம். ஒரு கடுமையான போராட்டமா பண்ணிருக்கீங்க. நீங்களே குறிப்பா இவ்வளவு கிடைமாடுகளை மலையில ஏற்றி இந்த போராட்டத்தை நடத்திருக்கீங்க. என்ன காரணம் சார்? என்ன சொல்றாங்க வனத்துறை? உங்ககிட்ட ரொம்ப நேரமா பேச்சுவார்த்தை நடத்தல. இல்ல அவங்க என்ன சொல்றது, அவங்க சட்டத்தை எடுத்து நமக்கு விளக்குறாங்க. அது அவங்க பணியை அதை செய்யறாங்க. இப்போ நாங்க வந்து அந்த சட்டத்தை நீங்க தளர்த்துங்கன்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். 2006 வன உரிமை சட்டத்தை செயல்படுத்துங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதையுமே யோசிக்காம பண்றாங்க. இதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னால, திடீர்னு ஒரே நேரத்தில் பணம் செல்லாதுங்கிறீங்க. இப்போ இந்த பணம் செல்லும் அப்படின்னா அதுக்கு மாற்று பணத்தை நீங்கள் அச்சிட்டு வங்கிகளில் நிரப்பிட்டுல சொல்லியிருக்கணும். 2000 ரூபா செல்லும், 1000 500 செல்லாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் அதுக்கு மாற்று பணத்தை அச்சிட்டு வங்கியில் நிரப்பிட்டு இன்னைக்கு செல்லாது, நாளிலிருந்து செலாவணிக்கு வரும்னு சொன்னால் அது மக்கள் நலன் சார்ந்த அரசு, அது மக்கள் நலனை பேணுதுன்னு அர்த்தம். நீங்கள் இங்கே மாடு, முதல்ல ஒரு கேள்வி அடிப்படையில், இந்த மாடு ஆடு எங்கே இருந்தது? இனிமே ஒரு இடத்த தேர்வு பண்ணி எனக்கு வளர்த்து இந்த இடத்துல மேய்க்கின்னு சொல்ற வரைக்கும் இருக்கணும்ல. 1.5 லட்சம் மாடு இருந்தது, 5000 தான் இருக்குது. எல்லா அடி மாட்டுக்கு போயிட்டோமே மேய்க்க முடியல. எங்களுக்கு அதிகாரிகள் வந்து எங்கள் ஆளுகளை அடித்து இவனெல்லாம் போட்டு அடித்து அன்னைக்கு இவங்களெல்லாம் அந்த அவரெல்லாம் தள்ளி விடுறது, அதெல்லாம் ஒரு எப்படி இது? அதை அது இப்போ நான் வந்து காட்டை அழிக்கணும், மலையை அழிச்சிடணும்னு நினைப்பேன். அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? அப்போ குவாரியை எப்படி இந்த சட்டம் அனுமதிக்குது? மலையை அறுத்து கற்களாகவும் மணலாகவும் நொறுக்கி கொண்டு போகிறதுக்கு எப்படி அனுமதிக்குது? அதில் வனம் பாதுகாக்கப்படுதா? மலை பாதுகாக்கப்படுதா? இப்போ டம்முன்னு இந்த இடத்துல வெடியை வச்சு மலையை தகர்க்கிறீங்க. அங்கே இந்த வனவிலங்கெல்லாம் வாழுதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் நீட்டின ஆய்வுக்கு 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை வச்சு தகர்ப்பங்கிறீங்க. அங்கே இந்த புலி, சிங்கங்க, ரெடி காட்டெருமெல்லாம் பத்திரமா வாழுமா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் ஏதாவது ஒன்று காரண காரியங்களோட பேசுங்க, லாஜிக்காக பேசுங்க. அப்போ இதை பேசுகிற நீ அதையும் பாதுகாக்க, அப்போ தடை விதி, அதுக்கு தடை விதி. மேய்க்கிறவன் பாமரனா இருக்கான், ஏழை எளியவனா இருக்கான், அரசியல் அதிகார வலிமையற்றவனா இருக்கான். இவனுக்குன்னு பேச ஆள் இல்லை. அந்த மேய்கிறவனுக்கும் பேச ஆள் இல்லை, மேய்க்கிறவனுக்கும் பேச ஆள் இல்லை. அதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். குறிப்பா ஒவ்வொரு போராட்டமே மிக வித்தியாசமான முறையில பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டமா வித்தியாசம் இல்ல. மண்ணை, மக்களை நேசிக்கிற எந்த மகனும் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை கடமை இது. நீங்க மரத்திற்கு மாநாடு போடுறாருன்றாங்க. உங்களுக்கு மரம்னா என்னன்னு தெரியும்ல? மரம் வந்து மானுட குலத்தின் உலக உயிரினங்களின் உயிர். மரங்கள், மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழ்ந்து விடும். ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள், மற்ற உயிரினங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் அதுதான் வைரமுத்தையா சொன்னார், மரம்தான் மனிதனின் முதல் நண்பன், மரம்தான் மரத்தின் முதல் எதிரி மனிதன்தான். உங்களுக்கு அதனால அவங்களுக்கு புரியாது. நான் என் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டியது இருக்கு. ஆடும் மாடும் அவமானம் அல்ல, வருமானம், வெகுமானம் நம் செல்வங்கள், கால்நடை செல்வம். கால்நடைக்கு ஒரு துறை வச்சுக்கிட்டு, பால் வளத்துக்கு ஒரு துறை வச்சுக்கிட்டு இந்த அதிகாரம் என்னை பேசலாமா? அந்த துறை என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அந்த துறை என்ன தடவை பண்ணுது அப்படின்னு பதில் இருக்கா? நீ செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் என் தம்பியெல்லாம் அக்கா தங்கச்சியில் ஓடியா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா எல்லாருமே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், நடைபயணம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி ஒரு இதுல தேர்தல் கணக்குல எதிர்பார்க்காம இப்படி ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து மக்கள்கிட்ட எடுபடும். அதெல்லாம் நீங்க கவனி. நீங்க ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். வாக்குக்காக குறிவச்சு வேலை செய்யறவன் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டான். எனக்கு அது 4ஆம் பட்சம்தான். இதை புரிந்து கொள்ளாது என் பிள்ளைகள் எனக்கு வாக்கு செலுத்தி என்ன ஆகுது? காடுனா என்ன, மலைனா என்ன, நீர்னா என்ன, மரம்னா என்னன்னு கூட தெரியாம, ஆடு மாடுனா என்னன்னு தெரியாம என் பிள்ளைகள் எனக்கு வாக்கு போட்டு என்ன ஆகுது சொல்லுங்க? சரி, நானே ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் கேவலம்ன்ற நீ வந்து வீட்டுக்கு வீடு அரசு ஒரு நாட்டுக்கோழி ஆடு மாடுலாம் கொடுத்துச்சு. அது எது கொடுத்துச்சு? அது கடந்தாச்சு, எல்லா ஆட்சியும் கொடுத்துச்சு. எது கொடுத்துச்சுன்னா வறுமை போகுங்கிற. ஆடு மாடு வளர்த்தா வறுமை போகும்ல. அதான்டா பைத்தியக்கார கோயில நீ வீட்டில் வளர்க்க சொன்னா நான் நாட்டில் வளர்க்குறேன்னு சொல்கிறேன். இதில் புரியுதா? அடுத்த போராட்டத்தை எங்கே நடத்துறதா இருக்குங்க? அதான் இப்போ கன்னியாகுமரியில் எங்கிட்ட மகேந்திரகிரி மலையில் செய்கிறதா இருக்கும். ஒரு ஊராக செய்வோம். இப்போ பனை ஏறி இருக்கான், இப்போ சென்னை கோவையில் ஏறுவோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி முதல்ல எங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்ல. நமக்கு யாருமே இல்லைடாண்ணா, நீ பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கா, ஏன் தள்ளுறீங்கன்னு கேட்கறதுக்கு அவனுக்கு ஒரு தெளிவும் துணி வரணும்ல. அதுக்கு அவன் கூட நான் நிற்கிறேன், நான் இருக்கேன்னு சொல்லணும். அதுக்கு தான் இந்த வேலையை செய்யணும்.
ரொம்ப நாளைக்கு இதை நீடிக்காதுல்ல தம்பி. இந்த அதிகாரம் என்ன அப்படியே பட்டா போட்டு கல்வெட்டு எழுதியிருக்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மாறும்போது இதுவும் மாறும். குறிப்பா ஆடு மாடுகள் மாநாடு நடத்துனீங்க, அடுத்த மரங்கள் மாநாடு நடத்துறதா இருக்கீங்க. அரசும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம். சுற்றுச்சூழலுக்கும் இந்த அதிகாரத்துக்கும் அரசுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிளீன் இந்தியா கொண்டு வந்த ஐயா மோடி கிளீன் இந்தியா கொண்டு வந்தார. சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாடு டெல்லியில நீங்க வாழ முடியுமா? 400 விழுக்காட்டுக்கு மேல தூசி வந்துருச்சு. சென்னை அதை தொட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க சூழியலுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? காடுகளெல்லாம் வெட்டி ரோட போட்டு 4500 கோடி நீங்க தூய காற்றுக்கு நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்குனாலுக்கு தானே. நீங்க எங்க இருந்து காற்று வாங்கிட்டு வருவீங்க? இப்படிலாம் அறிவார்ந்த மக்கள் ஆட்சியில் இருந்தா எப்படி இருக்கும்? சொல்லுங்க. நீங்க சூழியலை பற்றி இவர்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அக்கறை இருந்தால் மணலை அள்ளியிருப்பாங்களா? மலையை குவாரின்னு நொறுக்கியிருப்பாங்களா? இதுதான் சூழியலை பாதுகாக்க. பிளாஸ்டிக் அற்ப பிளாஸ்டிக் பாலித்தீனை பேன் பண்ண முடியல ஒன்னால. குறிப்பா நீங்க புரட்சிகரமா பேசினாலும் ஒரு சில விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க. குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மாநாடு, ஆடு மாடுகள் மாநாடை பத்தி பேசினாரு. இது ஒரு குலக்கல்வியை வந்து ஊக்குவிக்கிற வகையில கூட இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்லாம் விமர்சனம் பண்றாங்க. இந்த விமர்சனத்தெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? எதுதான் கல்வி? அது விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம மேல வைக்கப்படுற விமர்சனம் அது உண்மை இல்லை, அதுனா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஆடு மாடுகள் மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது, நெசவு செய்வது, வேளாண்மை செய்வதெல்லாம் பிற்போக்கு, அதெல்லாம் குலத்தொழில்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல அது தொழில் அல்ல. அக்ரி இண்டஸ்ட்ரி கிடையாது, அக்ரிகல்ச்சர். என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய பண்பாடு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது நாங்கள் யாரோ உட்காந்துக்கலாம். ஆதியில் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வந்த வேலை. முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டோம், அப்புறம் வளர்த்து சாப்பிடவும் முடிவு பண்ணோம், அப்புறம் நாங்களே விளைய வச்சு சாப்பிடுவோம்னு வந்தோம். இதுதானே பரிணாமம். இப்போ அதில் இது எங்கே குலத்தொழில் வருது? இதுல இருந்துன்னு எங்கள் ஐயா தேவனையா பாவானோட சொல்ற, மாந்தனின் முதல் கல்வியே உழவு தாண்டாங்கிறப்ப. எப்படி? மாந்தனின் முதல் கல்வி இருக்கு பாருங்க, அதுவே உழவு தாண்டாங்கிறாரு. இதுல என்ன சரி வருது? குலத்தொழில். உட்கார்ந்ததெல்லாம் குலத்தொழில்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன குலத்தொழில்? இந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்க. சரி, நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், வேளாண்மை செய்கிறது, மீன் பிடிக்கிறது பிற்போக்கு போயிட்டோம். பல தலைமுறை ஐயா கருணாநிதி வீட்டில் எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? நாட்டை ஆள்றது அவங்க குலத்தொழில? ஒன்றும் பேச மாட்டீங்க. அமைச்சர், அவர் விட்டா மகன் விட்டா மருமகன், இப்படியே ஆண்டுகிட்டே இருக்கீல்ல. எங்களை அதிகாரம் செய்யறது உங்களுக்கு குலத்தொழில். அப்படியா தம்பி? அவன் தம்பி இதெல்லாம் ஒரு கோரிக்கை தான். இப்ப நீங்க பேசுறதெல்லாம் ஒளிபரப்புனீங்கன்னா ஒரு கோரிக்கை தான். இது தடையை போட்ட பெருமக்கள் சிந்திப்பாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் தளர்த்தி விடுங்கிறோம். மாற்று இடத்தை நீங்க நல்லா உருவாக்கி எங்களுக்கு மேய்ச்சல் நிலத்தை கொடுத்துட்டு கூட நீங்க தடையை போட்டுக்கிறீங்க. அது நீங்க போடுங்க. இப்ப இந்த அதிகாரம் அதை எல்லாத்தையும் சட்டப்படி கடைபிடிக்கிற மாதிரி இதுக்கு போய் இவ்வளவு இருக்கத்தை காட்டுறீங்க. அப்புறம் இப்போ எங்ககிட்ட அதிகாரம் வந்ததுன்னா இதெல்லாம் நீங்கள் இவ்வளோலாம் பேச வேண்டியதில்லை. சரி, மேய்ச்சிட்டு வரணும், நம்ம போயிடுவோம், அவ்வளோதானே. அது மறுபடியும் இப்போ கன்னியாகுமரி பகுதியில் என் தம்பி இது ஊர் மகேந்திரகிரி மலையில் மேய்க்கணும். எங்கெங்கே நெருக்கடி இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசுக்கு வந்து மனு கொடுக்கறது, விண்ணப்பிக்கிறதெல்லாம் கொடுத்துட்டோம். எத்தனை முறையோட கொடுத்துருக்கோம்? பல முறை கொடுத்துருக்கோம். கவனத்தில் வரல சட்டம். அதுக்கு வழி இல்லாமல் தான் இதை செய்கிறோம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு கவனம் எடுப்பே இல்லை. அந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் இந்த வேலை. இது வந்து இதனால ஆபத்து இருக்கு. வனப்பகுதிகளுக்கு வந்து வன விலங்குகளால என் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் பாதிப்பு இருக்கு. புளியை மாட்டை அடிக்கும், கண்ணுக்குட்டி அடிக்கும். எங்க மாடால என்ன உங்களுக்கு பாதிப்பு இருக்கு? சொல்லுங்க, ஏதாவது சான்று காட்டுங்க. ஒரு சான்று சொல்லுங்க, இதை செஞ்சு விடுது அப்படின்னு. இன்றைய போராட்டம் நீங்க புல்ல தின்னுறுதுன்றீங்க. நீங்க மலையை கல்குவாரின்னு வெடி வச்சு தகர்த்து நொறுக்கி வண்டியா ஏற்றிட்டு போறீங்கல்ல, அதுல மலை பாதுகாப்பா இருக்கு. என் மாடு ஆடும் போய் ஓரத்துல 2 புல்ல பிடிங்க திங்கிறதுல அழிஞ்சிருதா? அது சாதாரண பாமரன்னு கூட இந்த கேள்வி எழுமே. இது ஏன் ஆட்சியாளர்களுக்கு தோணல? சரி விடியா, நான் மலைக்கு வரலையா, மாற்று இடத்த கொடுத்துட்டு தடை பண்ணிருக்கணும்ல. நீ அப்படித்தானே செஞ்சிருக்கணும். இதில் மேய்ச்சிக்கப்பா அந்த இருக்குப்பா காடு, இது பூரா உனக்கு மேய்ச்சல் காடு தானே, நான் கும்பிட்டுட்டு மகராசனா இருங்கன்னு மேய்க்க போயிருப்பேன்ல. சொல்லுங்க தம்பி, இந்த மாடு வந்து அப்படி போய் சமதளத்தில் மேய்கிற மாடு இல்லை தம்பி. இது மலை மாடு தான். இது தேனி மலை மாடு, மலை மாடு, பருகூர் மலை மாடு. அப்படித்தான் சொல்றேன். மலை கொம்பு மாடு. இது மாடே. அவனை போய் இங்கிட்டு போடா அங்கிட்டு போடான்னா இப்படி உங்க வீடு இங்க இருக்கு, அதெல்லாம் அந்த பக்கம் போகக்கூடாது, எந்த பக்கமா அது போனா என் வீடு இங்கதான் இருக்குன்னு தானே அவன் சொல்லுவான். அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. அதை தான் இப்ப நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பல கட்சிகள் வந்து அந்த அதாவது அரசியல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கட்டத்தில் இந்த மலைமாடு சம்பந்தமாக போராட்டத்துக்கு வந்துருக்கீங்க. இந்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட ஆகச்சிறந்த அரசியல் ஒன்று இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் மரங்களின் மாநாடுனா என் பிள்ளைகளுக்கு தெரியும். மரம்னா என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். மாடு ஆடுனா என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். என் பிள்ளை பள்ளிக்கூடம் போகும்போது பால் குடிச்சிட்டு போகிறான்ல, அந்த பால் எங்கேருந்து வருதுன்னு தெரியணும்ல. குழாயிலிருந்து வரலடா, மாட்டு மாரிலேருந்து வருது, அதை மேய்ச்சா தாண்டா வரும்னு அவனுக்கு தெரியணும்ல, சொல்லிக் கொடுக்கணும்ல. நெல் எந்த மரத்தில் விளையுதுன்னு கேட்குறவனுக்கிட்ட போய் நான் ஓட்டு கேட்டேன்னா அப்போ தம்பி சொல்லுங்கள் தம்பி, அருவியும் வயலையும் சினிமாவில் பார்க்குறவனுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. அருவினா இங்கேருந்து வருது, இப்படின்னா வருது, நெல் இப்படி விளையுது, இதுக்கு இவ்வளோ வெம்பாடு விட்டு ஒரு சம்சாரி உழைக்கிறான், அதெல்லாம் தெரியாத குடிகள்கிட்ட போய் நீங்கள் நல்ல அரசியலை உருவாக்க முடியாது. அதனால தான் நாங்கள் இதை செய்கிறோம். அவர்கள் வந்து செய்தி அரசியல் செய்வாங்க, நாங்கள் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்ய நினைக்கிறோம். அவர்கள் தேர்தல் அரசியல் செய்வார்கள், நாங்கள் மக்கள் அரசியல் செய்ய நினைக்கிறோம், மக்களுக்கான அரசியல் செய்ய நினைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸ்டாலின் ஓரணின்றாரு, விஜய் வந்து வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்றாரு. உங்களுக்கு ஏதாச்சும் அணி இருக்கா? என்னடா அணி இருக்கு? நம்ம தமிழர் அணிதானயா? நம்ம தமிழர் அணிதான். எனக்கு ஓரணி தேவையில்லை, நிறைய ஊரணி தான் தேவைப்படுது. வேற ஏதாவது வனத்துறை வந்து இந்த சட்டத்தை தவறா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. வன உரிமை சட்டம் மேய்ச்சல் சமூகங்களுக்கு இருக்கு, அவங்க பழங்குடிகளுக்கு மட்டும்தான். கடந்த 19 பூர்வமா கேட்டா கூட எந்த டிஎஃப்ஓவும் கொடுக்கறது கிடையாது. இன்னொன்று இது எல்லாமே உள்ளூர் இனங்களா இருக்கு. இப்போ அண்ணன் சொன்ன மகேந்திரகிரி மலையில தென்பாண்டி மாடுகள் மேயுது, இங்கே மலை மாடு இருக்கு, மலை கொங்க மாடு இருக்கு, எல்லாமே உள்ளூர் இண்டிஜினியஸ் பிரீடு. அது இந்த ஏரியாவில் மேலேன்னா அதோட இனமே அழிஞ்சிரும். அதை வந்து கவனத்தில் தம்பி இளஞ்செழியன் இதே வேலையா இருக்கான் படிக்கிற காலத்திலிருந்து. அகில உலகம் பூரா போய் பேசி பேசி இதுக்கு சம்பந்தமா உலக நாடுகள் ஐநா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து வந்திருக்கான். இப்ப எந்த நாட்டில் நம்ம மாநாடு நடக்க போகுது? மங்கோலியா அரசு 2026 உலக எங்களை சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னெல்லாம் இந்த மாடு மேய்ச்ச இந்த இதை பார்த்துட்டு அவனை கூட்டி வாயா பேச விடுவோம்ட்டு இவன் சிரிக்கிறான். அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் அமெரிக்க பேராசிரியர் என்னை பாராட்டுறான். இவனுக்கு என்னது இது?